ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம லெகின், இந்த மாதிரி நைட் பேண்ட், இந்த மாதிரி ஸ்கர்ட்டெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து எலாஸ்டிக் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போயிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் எலாஸ்டிக். நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எலாஸ்டிக் வாங்கிட்டு நம்ம ஹிப் சைஸை விட ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு கம்மியாக எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கட் மட்டும் போட்டுவிட்டு ஒரு ஊசி இல்லை பின்னூசியில் போட்டு நம்ம வந்து இதை உள்ளே ஃபுல்லாக லூப் பண்ணி எடுத்துக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 எலாஸ்டிக்கும் நான் இங்கே வந்து இன்னும் தையல் அடிக்கலை, அதுக்காக பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், காட்டுறேன். எடுத்துக்கலாம். இந்த 2 எலாஸ்டிக்கையும் ஒன்று சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடிச்சுட்டு இந்த குறுக்கை இப்படி ஒரு தையல் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 சைடில் வந்து இங்கே இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக 2 ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் வந்து உருண்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த எலாஸ்டிக் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அந்த பேண்ட் நல்லா இருக்கும். பட் எலாஸ்டிக் இருக்கும், அந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து தள்ளி விட்டுறலாம் எலாஸ்டிக்கை. இப்போ பாருங்கள், இந்த பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் போயிருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து எலாஸ்டிக் போட்டதுனால இப்போ நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட் இன்னும் நல்லா இருக்குது, பட் எலாஸ்டிக் மட்டும் போயிடுச்சு. ஸோ இதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் வந்து இங்கே ஒரு தையல் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி உருண்டு வராது. இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் மட்டும் ஒரு நேராக ஒரு தையல் அடிச்சிட்டாலே போதும்.